ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நானும் நம்ம சிஎம் பார்த்தீங்கன்னா ஆனக்கடிக்கு சும்மா போயிட்டு இருந்தோம். போகும்போது ஒரு சின்ன ஒரு பேக்கரி பார்த்தோம். சரி வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போர்டு தான் எங்களுக்கு நிறையவே இம்ப்ரெஸ் ஆச்சு. என்னடா போர்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் டீயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் போட்டு தராங்க. இல்லை பார்த்தீங்கன்னா வந்து போன்விட்டா, பூஸ்டோ, சரி உங்களுக்கு காஃபி, டீ, அப்புறம் நிறைய நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ வந்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3லேருந்து 4 ஃப்ளேவர்ஸ் வரையும் நீங்கள் போட்டுக்கலாம். லைக் பூஸ்டோ சரி, போன்விட்டாவும் சரி, இல்லை காஃபி, டீ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, அதான் நாங்கள் இன்றைக்கி வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த டீ வந்து நிஜம் உண்மை அப்படின்னு வந்து உங்களால் நம்ப முடியும். மேஜிக், ஒரு மேஜிக் இது, அது வந்து எங்கேயுமே இது இல்லை. டிஃப்ரெண்டான லேயராக கொடுத்துருக்காரு. பார்த்து பிடிச்சி பார்ப்போம். 5 ட்ரை பண்ண முடியும். அப்படியே கலங்காம அப்படியே இருக்குது. ஒரே இல்லை உண்மைதான் ஆனாலும் கலங்க. ஸோ அண்ணா கிட்ட பேசலாம். அண்ணா உங்கள் பேருண்ணா? என் பேர் மாணிக்கம். மாணிக்கம். எவ்வளோ வருஷமாக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? 15 வருஷமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, ஓகேண்ணா. நீங்கள் சொல்லுங்கண்ணா, எப்படி என்னென்ன லேயரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? நிறைய போட்டுக்கிறேன். 4 லேயர், 5 லேயர், 6 லேயர் வரைக்கும் போட்டுக்கிறேன். இப்போ மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. அது கடை வைக்கிறதுக்கும் நிறைய பேர் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. டீக்கு அதனால் போட்டு கொடுக்க முடியல, கம்பெனிக்கு சப்ளைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ அந்த மக்களுக்காகவே தான் கடை ஆரம்பிச்சிருக்குது. கடை ஆரம்பித்து 10-20 நாள் தான் ஆச்சு. 10ஆம் தேதி ஓப்பன் பண்ணேன். அதனால் மக்கள் ஆரம்பி கொடுத்தா நல்லாயிருக்கும். அட்ரஸ் வந்து கணவாய் தான். கணவாய் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரத்தில் வந்தால் நம்ம கடை பாலா பேக்கரின்னு போட்டிருக்கு. லேயர் டீ மாஸ்டர் பாலா பேக்கரின்னு போட்டிருக்கு. அது பார்த்தா இங்கே வந்துடலாம். இந்த RR திருமண மண்டபத்துக்கு முன்னால் தான். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்கள். சொல்லுங்கண்ணா, நீங்கள் என்ன லேயரில் போட்டிருக்கீங்க? 4 லேயர் 5 லேயர் போடுவேன். இப்போ மக்களுக்கு வந்து 3 லேயர் கொடுத்துட்டுருக்குறேன். காப்பி, பால், பூஸ்ட்டு இப்படி. இப்போ இதில் வந்து பால், இது வர காப்பி, இது பூஸ்ட்டு, மேலேயும் பால். அதே மாதிரி அதில் வந்து பூஸ்ட்டு, பால்,
காப்பி மேலே வர காப்பி இப்படி போடலாம். பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, பால், மேலே டீயா காஃபி எது வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட அன்பையும் சேர்த்து ஒரு ஹார்ட்டின்னு போட்டு கொடுத்துருக்கீங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இந்த மாதிரி நான் எங்கேயும் சாப்பிட்டது இல்லைண்ணா. எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் எங்கேயுமே யாரும் போட முடியாது. நான் தான் கண்டுபிடிச்சி நான் தான் இப்போ 4-5 வருஷமாக போட்டிருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீ காஃபி லவர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த டீ காஃபிலாம் கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த நாய்க்கெலாம் டீ கொடுக்கணுமா அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு டீ கொடுக்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 ரூபாய் டீ கிடைச்சிது. டீ, பொனிட்டா, பூஸ்ட், அப்புறம் நிறைய வந்து நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு என்னோடதுல பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அண்ட் போர்ன்விட்டா இருந்துச்சு. 5 இருந்துச்சு என்னோடதுல. இது வந்து உள்ள நடந்தது வந்து ஒரு மேஜிக். அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் மட்டும் பேசாமல் வீடியோ எடுத்துருந்தேன். எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து கடைசியில் தரும்போது பார்த்தா என்னோட டீயில் வந்து 5 லேயர் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு 5 டீ கொடுத்தாரு. டிஃப்ரெண்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் டீ. எல்லாமே ஒன்று தான் வந்து டீ, காஃபி, போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி தான். ஆனால் வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி மாறி இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா இந்த கடை ஓப்பன் பண்ணி வந்து 20 days தான் ஆச்சாமா. March 10 அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணாராமா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருந்தாருன்னா வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருந்தாராமா. வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியலையாமா. அதனால் வந்து எல்லாருமே கேட்டனால அவர் வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. கடை ஓப்பன் பண்ண அவர் வந்து சொன்னார், எங்கள்கிட்ட நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. அப்புறம் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டப்போ வந்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை. நான் தான் பார்த்தீங்கன்னா பாலா பேக்கரி. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். மெயினாக வந்து டீ அண்ட் காஃபி லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியல, அவ்வளோதான் பண்ணிட்டு பாருங்க.